குட்டி பத்தடங்க புண்ணியவதி இருந்தா வணக்கம். மத்தவங்க 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 சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம். மத்தவங்க மத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம். நல்ல காதலிலே தோல்வி அடைஞ்சு மூட்டை பூச்சி மரம் கொடுத்து அருப்ப சாமி நாடகம் ஆரம்பிக்கையிலே முன்னாடி முக்காடை போட்டு சேரை போட்டு பொறணி வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நாடகம் மசிரில அவளங்க இல்ல இல்ல இத கூட ஏத்துக்கலாம். 2 சென்ட்டுக்கு அங்கிட்டு தள்ளி போய் உட்காந்துக்கு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்க. நீ பாதுகாப்பா இருக்காங்களா? களத்துல நெல்ல காய போடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப பூரா கிளடு கட்ட ஓஏபி கேஜி பூரா அங்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு கிடக்கு. சரி இதெல்லாம் உட்காந்தாலும் பரவாயில்ல, பொறணி பேசினாலும் பரவாயில்ல. இதுகளெல்லாம் விட்டு சொட்டு போட்டு குல்லா போட்டு மப்ளர் போட்டு இன்னும் கொஞ்சம் இடத்துல என்ன ஒண்ணுங்க தெரியுமா? நீ போய் அங்க உட்கார்ந்த மாதிரி தெரியும். இல்ல இல்ல அது நான் ஆட்டோமேட்டிக்கா போயிரும், சும்மா கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும்னா, நீ வேற போய் அங்கிட்டு அந்த சின்ன குழந்தைய வச்சிருக்க ஒரு பக்கத்துல, சரி அதை தூக்கி தலைக்கு வச்சு படுத்துறான் சில கேஸ் தலாணி மாதிரி. ஆமா தலாணி மாதிரி. இதுல இந்த ஆம்பளையால ஊரா அந்த அவங்களுக்குள்ள உட்காந்துருக்காங்க 4 பேரு. ஆமா அண்ணே உங்களை சொல்ல கோச்சுக்கிறாதின்னு என்ன கோமாளி போய் வந்த உடனே இப்படி பேசுறான்னு பேசிக்கிறாதியா? ஏன்னா இவங்க வரையில ஒரு மனுஷில ஆப்பு வாங்கி உள்ள ஓட்டுவாங்க சில ஆளுகையா. 6 அந்த அகர 6 முகம் இப்படி ஆளுகை சேர்ந்தா ஆண்டா. ஆமா இதை ஆமா சொல்லக்கூடாதுயா. சரி சரி அதை கட் பண்ணி விட்டுறியா? தேவையில்ல. இப்படி ஒரு சில கேஸுகள் இருக்கு. சாத்தனி அழகு இப்படி ஆளுக வந்தா அப்படி நான் சைட்ல உட்காந்துருவா. இந்த மென்ஸு கிளப்ல ஒரு ஆப்பு வாங்கிட்டு அப்படி சிப்பு சிப்பா லவ்லியா ஏத்துவாங்க. பேண்டு சிப்பா அவுத்தோம்னா மூத்திரம் கூட வராதுரா. இப்ப அப்படித்தான் போய்கிட்டு இருக்காங்க. வானவில் குரூப்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல வந்துகிட்டு இருக்கேன். இல்ல இல்ல அதுக்கு சட்டத்துல ஒரு இடம் ஒதுக்கீடு கொடுத்துருக்கேன். ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம், பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம்னு. இப்படி நீங்க கல்யாணம் பண்ணா பிள்ளை மசிரில கூட பிறக்காது. இனிமே அடுத்த தலைமுறையை ஒடுக்கிறதுக்கு இப்படி சட்டம் போட்டிருக்காங்க. அது உங்களோட இருப்பான். புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, புரியனா போய்க்குங்க. என்னோட விஷயம் அது. ஆனா அப்படிப்பட்ட பாடுறேன், தேவர் பாட்டு பாடுறேன். பாட மாட்டோம் நான் சொல்லலையே, பாடுவேன். பேரும் சார்ந்த பெரியவர்களுக்கும் என்னை 10 மாசம் வயிற்றில் சுமந்தெடுத்த மினிய சிறுத்தம் தாய்மார்களுக்கும் ஆண்கள் கூட்டம் கம்மி இன்னைக்கு மாப்பிள்ள. பெண்கள் கூட்டம் பூரா கலகலன்னு உட்காந்துருக்காங்க மாப்பிள்ள. இத உண்மை அதையா? ஏன்னா எதுக்காண்டி இப்படி உட்காந்துருக்காங்க? பூரா பேத்துக்கு விடிஞ்சா வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நாற்று களை எடுக்க போகணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு போய் அறுவடை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க புண்ணிய மக்கா என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ எனக்கு தெரியல. அவங்களுக்கு பூரா ஏறிடுச்சியா, கிருட்டுன்னு ஏறி இருக்கியா? 5000 இல்ல பிரஷர் ஏறிச்சா? ஆக நியூஸ் பேப்பரை திறந்து பார்த்தா ஏறிடுச்சு. என்ன 5000 ரூபாய் விழுந்துருச்சு. பெண்களுக்கு பூரா 5000 ஏற்றி விட்டாரு ஐயா முதலமைச்சர். அதை சொல்லக்கூடாது, பெரிய இடத்து பொல்லாப்பு நம்மளுக்கு இருக்கு. நாங்களுந்தே எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்புனா நாங்க திருப்பி கொடுத்துருவோம். எங்கே ஒண்டி கொடுப்போம் தெரியுமா? டாஸ்மாக் கடையை பார்த்து நாங்கள் வாட்டில் கொடுத்துட்டு வந்துடுவோம் சிவனேண்டு. அதனால உங்கள் அனைவர்களுக்கும் மற்றும் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் உங்கள் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரர் PRA தானே அருமை சகோதரர் அவர்களுக்கும், ஏன்னா அவர் வந்தாரு நம்மளுக்கு ஒரு அதாவது ஒரு விஷயத்துக்கு பசும்பொன் ஆர்வோ. ஆமாம் RA அவர் மூலியமா அதாவது தங்கப்பாண்டி மச்சான் சொன்ன உடனே ஒரே காரணத்துக்காண்டி வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்காரு, வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால பாடுறங்கண்ணே, அதே பாட்டாக இருந்துச்சுன்னா கதை நடத்தாதுண்ணே. என்னையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. அதனால எப்பாடுபட்டாலும் பிற்பாடுபடாத ஐயா தெய்வீக திருமகனன் தேசியத்தும் இருங்க. தேசியமும் நீங்க சொன்னீங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் எனது இருகின்ற ஓட்டக்கூடிய ஐயா பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர். அதாவது அந்த ஊருக்கு உங்களுக்கு பூரா தெரிஞ்சது அது பசும்பொன் தான் தெரியும்.
அந்த ஊருக்கு பேர் வந்து பசும்பொன் கிடையாது, தவசி உரிச்சி. பசும்பொன் பாண்டியன் காண்ட ஆழத்தில் ஐயா மறைந்தார். பசும்பொன்னாக ஒதுக்கப்பட்ட ஊனா முத்துராமலிங்கத்தை ஒரு புகழை பாடிவிட்டு எங்களை கலை பண்ணி தொடங்கிறோம். முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு, ஐயா மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலாமோ, தேவர் மலர்ந்த முகத்தை காணோ. முக்குளத்தி வீர சிங்க முத்துராமலிங்க தங்கம் மக்கள் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மலர்ந்த முகத்தை காணும். ஐயா மலர்ந்த முகத்தை காணும். தங்கமே முக்குளத்து சிங்கமே தங்கமே நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாஜி செய்கிறா, நெஞ்சுறுதி கொண்டவரானே தாசி செய்தரா. நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாஜி செய்கிறா. அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ளே, அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனின் பார்வை மறந்தார், தேவர் அமரராக மறைந்தார். ஐயா மணி மாலை மறந்தார், தேவர் அமரராக மறந்தார். அன்று இந்த வெள்ளையனை அகற்றிடவே வேண்டும் என்று, அன்று வந்த வெள்ளையனை அகற்றிடவே வேண்டும் என்று அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்திலே, அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்தில் ஆர்வத்தோடு குதித்தார் தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார், ஆர்வத்தோடு குதித்தார் தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார். பசும்பொன் சிங்கமே தெய்வமே தன்னே நன்னே நானே போடுத்தானே நன்னே நானே, ஏதன்னே நன்னே நானே தலை நானே நன்னே நானே. திருநகர் பங்களாவில் தேவர் மகான் இருக்கையிலே, திருநகர் பங்களாவில் தேவர் மகன் இருக்கையிலே திடீரென்று சுகமில்லாமல் மங்கியது மேனியெல்லாம், திடீரென்று சுகமில்லாமல் மங்கியது மேனியல். எப்பேற்பட்ட துயரம் அம்மா இருந்து கேட்கணும் விவரம், ஐயா எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம். 5 மாதம் மதுரையிலே அதுக்கடுத்து வேலூரிலே 5 மாதம் மதுரையிலே அதற்கடுத்து வேலூரிலே செய்து வந்த சிகிச்சையினால் சிறிதளவு குணமடைந்தார், செய்து வந்த சிகிச்சையினால் சிறிதளவு குணமடை. எப்பேற்பட்ட துயரம் அம்மா இருந்து கேளுங்க விவரம், ஐயா எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம். அக்டோபர் மாசம் சரியா 63ஆம் வருடம், அக்டோபர் மாசம் சரியா 63ஆம் வருடம், எட்டாத தேசம் எல்லாம் நம்ம முத்துராமலிங்கம், எட்டாத தேசம் எல்லாம் நம்ம முத்துராமலிங்கம். இறந்த செய்தி பறக்க சர்வ கட்சி கொடிகளும் இறக்க, இறந்த செய்தி பறக்க சர்வ கட்சி கொடிகளும் இறக்க. தங்கமே முக்குளத்து சிங்கமே தங்கமே தன்னே நன்னே நானே போடுத்தானே நன்னே நானே, ஏதன்னே நன்னே நானே தலை நானே நானே நானே. தெய்வீக திருமணார் இறக்கக்கூடிய தருவாயில் சொன்ன செய்தி, தனது பூத உடலை சொந்த ஊரில்தான் அடக்கம் செய்ய விட்டு சொல்லிவிட்டு இறந்த காரணத்தினாலே
சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால் சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால் சொந்த ஊரில் அடக்க செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால் அங்கவழி பசும் பொண்ணுக்கு அரிச்சண்டாக எடுத்து சென்றார். அங்கவழி பசும் பொண்ணுக்கு அரிச்சண்டாக எடுத்து சென்றார். காக்கை குருவி கூட அன்று கண்கலங்கி வாட, காக்கை குருவி கூட அன்று கண்கலங்கி வாட. பசும்பொன் சிங்கமே தங்கமே தென்னகத்து அறிஞர் அண்ணா திரை நடிகர் எம்ஜிஆரும், தென்னகத்து அறிஞர் அண்ணா திருநடிகர் எம்ஜிஆரும் தென்னகத்து அறிஞர் அண்ணா திரை நடிகர் எம்ஜிஆரும், கர்ம வீரர் காமராஜர் கன்னித்தமிழர் கலைஞருமே, கர்ம வீரர் காமராஜர் கன்னித்தமிழர் கலைஞரும் ஏக்கத்தோடு சென்றார். அங்கு இறுதி வணக்கம் செய்தார். ஐயா கத்தோடு சென்றார் அங்கு இறுதி வணக்கம் செய்தார். பொழுது உழந்ததம்மா புதன்கிழமை ஆனதம்மா, பொழுது வீழ்ந்ததம்மா புதன்கிழமையானதம்மா. அழுது புலம்பி நாங்க 5 லட்சம் ஜனங்களம்மா, அழுது புலம்பி நாங்க 5 லட்சம் ஜனங்களம். எப்பேற்பட்ட துயரம் நம்ம இருந்து கேட்கணும் விவரம். ஐயா எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து எழுங்க விவரம். 12 மணி அடிக்க பல்லாக்கையும் தூக்கிடவே, 12 மணி அடிக்க பல்லாக்கையும் தூக்கிடவே 12 மணி அடிக்க பல்லாக்கையும் தூக்கிடவே, அழுது புலம்பி நாங்க 8 லட்சம் ஜனங்களம். அழகு சப்பர தேர் அன்று வடிவமைச்சார் வாரு. ஐயா அழகு சப்பரத்தேரு அங்கே வடிவமைத்தார் வாரு. பசும்பொன்னில் அடக்கம் செய்து பால் தெளித்து மாலையிட்டார். பச்சை குழந்தை முதல் தேம்பி தேம்பி கண்ணீர் விட்டார். பசும்பொன் தந்தராஜனே உன் புகழ் பாடுவேன் கடுகு சந்தைக்காரனே. தென்னாட்டு சிங்கத்துக்கு செந்தமிழால் பாட்டெடுத்து, தென்னாட்டு சிங்கத்துக்கு செந்தமிழால் பாட்டி செத்து தென்னாட்டு சிங்கத்துக்கு தென்தமிழால் பாட்டெடுத்து, பாவலர் பச்சையப்பன் பான்புடனே பாடி சென்றார். பாவலர் பச்சையப்பன் பான்புடனே பாடி சென்றார். எப்பேற்பட்ட துயரம் இது நமக்கு கிடைத்த வரதான், எப்பேற்பட்ட துயரம் நம்ம இருந்து கேட்கணும் விவரம். முக்குளத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்ட மரணமான செய்தி கேட்டு, மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு, மனங்கலங்கிடலாமோ இவர் மலர்ந்த முகத்தை காணோம், ஐயா மனங்கடலைகிறானோ இவர் மலர்ந்த முகத்தை காணோம். ஒப்பனாக நடத்தி கொண்டிருக்கும் கடுகு சந்தை ஏஎஸ் ராக்கியராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. போடு 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 வாங்க 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 போடு போடு எல்லாரும் போடு. சித்தவை அண்ணன் தெரியும். கடுகு சந்தை ஏஎஸ் ராக்கியராஜா அவர்களுக்கு பப்புன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பப்புன் அவர்களுக்கு நமது உச்சந்தட்டு கிராமத்துக்காக நல்ல சிறப்பாக தேவருவாட்டை பாடியதற்கும் இந்த கிராம இளைஞர் நற்பணி மன்றம் அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடையை இங்கே தேவரவர்கள் பாடிய அன்பு தம்பி ராக்கெட்ராஜ் அவர்களுக்கும் என்னையும் பாராட்டி உச்சத்தட்டு கிராமத்தை சேர்ந்த நேதாஜி இளைஞர்களின் சார்பாக ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு சொல்லார்கள். அன்பளிப்பளித்த நேதாஜி இளைஞர்களுக்கு என்னுடைய கலைக்கொள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கலரியை முன்னிட்டு ஹலோ தம்பி மாசி கலரியை முன்னிட்டு வெளிநாட்டு வாழ் ஒச்சந்தட்டு இளைஞர்கள் நன்கொடை அளித்த விவரம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. ஏ ராமசாமி அவர்களுக்கு மாமா அவர்களுக்கு ஏடிஎம்கே கிளை செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது கிராமத்தின் சார்பாக. அடுத்தபடி சி அர்ச்சுனன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பி மாரிமுத்து சிங்கப்பூர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக சிங்கப்பூரில் பணிபுரியும் தம்பி அன்பு தம்பியும் கார்த்திக் சார்பாக யாராவது பொன்னாடை பெற்றுக் கொண்டு வர கேட்டுக்கொள்கிறோம். பாண்டியன் தம்பி கார்த்திக் சார்பாக பாண்டியனே அண்ணே பாண்டித்துறண்ணே இருக்காரா? பெரியப்பா முத்துலாண்டி பெரியப்பா இருந்தாலும் வாங்க. அடுத்து ஆர் பாலாஜி மாப்பிள்ள சிங்கப்பூர்ல பணி செய்கிற பாலாஜி அவர்களுக்கு பொன்னாடை சார்பாக கல்வி. அடுத்தபடியாக தம்பி ஆர் கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. தம்பி ஆர் கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பி சதீஷ் அண்ணன் இந்தியன் ஆர்மி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. பி சதீஷ் வாங்கடா. பி சதீஷ் அண்ணன் சார்பா யாராவது பொன்னாடை போத்தி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி பசும்பொன் ஆர்ஏ யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்கள் மேடைக்கு வந்து மாமா சேகர் மாமா மேடைக்கு வாங்க. அடுத்தபடியாக பி சதீஷ் இந்தியன் ஆர்மி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக எம் கண்ணன் மச்சான் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எம் கண்ணன். அடுத்தபடியாக ஏ சகதீஸ்வரன் சீன் தாளம் சீன் ஏனாதி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பி சஞ்சய் இந்திய ராணுவம் அவர்களுக்கு எனக்கு சார்பாக பொன்னாடை போத்திய இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் கிராம பொதுமக்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாடக அமைப்பாளர் சம்போகுலம் சண்முகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அவருக்கு பதிலாக சார்பாக அடுத்தபடியாக பி சஞ்சய் இந்திய ராணுவம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. சஞ்சய் அடுத்தபடியாக அன்பு தம்பி பி சந்தோஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. சந்தோஷ் அடுத்தபடியாக அன்பு தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. பிரகாஷ் தம்பி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணன் வி ராஜ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. வி ராஜ்குமார் பெரியப்பா வேலு பெரியப்பா.
அடுத்தபடியாக பி பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டு தானே கொடுத்துருங்க, 2 பாலமுருகனுக்கு. அடுத்தபடியாக மச்சான் பூப்பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பூப்பாண்டி மச்சான் இந்த வரப்பல. அடுத்தபடியாக ஏன் சந்துரு தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஏன் சந்திர அவர்கள் அடுத்தபடியாக அன்பு மச்சான் எஸ் பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ, ஒச்சந்தட்டில் இருக்கும் நமது பாண்டி இந்த நாடகத்தை முன்னிலையாக நின்று சிறப்பாக நடத்துகிறார். அவருக்கு இந்த பொன்னாடையை போற்றுகின்றோம். அடுத்தபடியாக பொன்னாடை போட்டிய எனக்கு கிராமத்தார்களுக்கும் குலதெய்வத்தாரர்களுக்கும் எனது நேதாஜி இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக திருவிழாவுக்கு நோட்டீஸ் உபயோக பண்ண அண்ணன் எஸ் பாண்டிகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ, நமது அப்பு மருமையன் பாண்டி அவர்களுக்கு இந்த நோட்டீஸ் நன்கொடைக்காக பொன்னாடை போற்றுகின்றோம். அடுத்தபடியாக எனக்கு பொன்னாடை போத்திய கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் மற்றும் சோனையா கோவில் குலதெய்வ குறுப்புகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நாடகக்காரர்களுக்கு சாப்பாடு உபயோகம் செய்த பெருமானத்தை சேர்ந்த அன்பு மச்சான் மணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மச்சான் வாங்க, மச்சான் மேடைக்கு வாங்க, மச்சான் நீங்க வாங்க. பொன்னாடை போர்த்திய கிராமத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எஸ் கோபி அவர்களுக்கு எஸ் கோபி சேஜிபி ஆபரேட்டர் அண்ணன் எஸ் கோபி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஜி முத்துப்பாண்டி மச்சான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஜி முத்துப்பாண்டி மச்சான் இந்த ஆள் இருக்காடா, அந்த ஆள் இருக்காண்டா, இசாந்த் இருக்காண்டா. ஜி முத்துப்பாண்டி மச்சான் சார்பா யாராவது இருந்தா பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக ஆர் தாய்லான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஜி குமரேசன் சோகி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணன் பி பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் சோனையா குலதெய்வ குரூப்பு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக அன்பு தம்பி மாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மேலவா. அடுத்தபடியாக மாப்பிள்ளை எஸ் ஹரியன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மைக் செட் உரிமையாளர் அன்பு மேலவாடா.
அடுத்தபடியாக தயவு செய்து இபி யாராவது இருந்தால் வந்துருங்க. அதற்கு அடுத்தபடியாக இளையான்குடியை சார்ந்த கன்னிகைமிகு காவல்துறையில் வருகை தந்துள்ளார். தயவு செஞ்சு மேடைக்கு வந்துருங்க. உங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியிருப்பதால். அடுத்தபடியாக கிராம ஆய்வாளர் விஓ அவர்கள் வந்திருந்தாலும் விரைவில் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிராம பஞ்சாயத்து கிளர்க்கு அவர்கள் எங்கிருந்தாலும் வருகை தந்துள்ளார். விரைவில் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இபி மாமா வந்துட்டாருப்பா, பொன்னாடைய போத்துங்க. தமிழ்நாடு அரசு மின்வாரத்துறை மாமா உயர் திரு ராமநாதன் அவர்களுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக மற்றும் சோனைய கோவில் குலதெய்வ குறிப்பின் சார்பாக பொன்னாடையை போற்றி கௌரவப்படுத்துகின்றோம். இளையான்குடி கன்னிகைமிகு காவல்துறையில் வருகை தந்துள்ளார். தயவு செய்து மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை நிமித்த கௌரவப்படுத்திய மாபெரும் ஒச்சந்தட்டு மாபெரும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் தேவர் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் எங்களை சார்பாக சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக சிறந்த முறையில் நன்றி நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அன்பளிப்பு எழுத்து கௌரவப்படுத்திய அருமையனார் அவர்களுக்கும் நேதாஜி இளைஞர் அவர்களுக்கும் நன்றி நெளித வணக்கம். என சார்பாக முருகன் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். போதும் போல எதுக்கு எடுத்தாலும் நீ பாட்டில் அடிச்சு கொட்டை உடச்சு கூடாது. விடிய விடிய நாடகம் இருக்கு. நீ வாயை திறந்தாலும் அடிக்கிறதே அவனுக்கு வேலை பாவம். வாயை திறந்தா அடிப்பீங்களா? அம்மா நீ பாட வாயை திறந்தா அடிக்க மாட்டோமா ப்ரோ? நான் வந்து வானவில் இல்ல ப்ரோ, நான் வந்து ஆம்பளை ஆளு. வாயை திறந்து பாடுனாலும் அடிக்க. ஏண்டா தூமியை குடிக்க நான் தாண்டா சொல்றேன், நான் ஆம்பளை ஆளுறா. நீ என்ன சொல்றது? ஆதார் அட்டையில மேல்னு போட்டிருக்கேன். மேல்னா நீ என்ன பொம்பளை ஆள் நினைச்சிருந்தா? ஒரு விஷயம் கேளுப்பா, அப்படிதான் நடந்து வச்சு. ஒரு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. நம்ம பொண்டாட்டி குழந்தை இல்லை, நம்மளுக்கும் குழந்தை இல்லைன்றால மலட்டு பேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிவிட்டு அப்பத்தான் அந்த புருஷன்காரனுக்கு புத்தி வந்திருக்கு. மைக்க வாயில வச்சு சூத்துல வச்சு மிஷின் வருது, மசுரம் வருது. அப்ப என்ன பண்ணிருக்காரு, இவர் பழனிக்கு பாத யாத்திரா போயிருவான். பழனிக்கு பாத யாத்திரா போனாத்த இது வரைக்கும் அவனுக்கு யோசனை. பழனி பாத யாத்திரா போயிருக்கேன். போன போக்கில் போனா அவன் சும்மா சாதாரண இடம் கிடையாது. அவன் முண்டை 80 கிலோ இருப்பேன். 80 கிலோனா மூதேவிக்கு தொடர் 2 உரைச்சுது. அண்ணே ஒரு நிமிஷம். உயர் திரு அருமை மச்சான் சசி அவர்களை மேடை கிளைக்கிறான். மேலே போங்க போங்க. மச்சான் தயவு செஞ்சு மேடைக்கு போங்க. போங்கன்னு சொன்னேன். தயவு செஞ்சு மேடைக்கு போங்க. போங்கன்னு சொல்றேன். எந்திரிங்க போங்க. போங்க மச்சான், போங்க போங்க. மச்சான் சசி மச்சான் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகின்றோம். மாமா மச்சானுக்கு பொன்னாடை போத்தி விடுங்க. மேலே போங்க மேலே போங்க மேலே போங்க. இந்த நாடகத்திற்கு ரூபாய் 3000 நன்கொடையாக வழங்கிய நமது கிராமத்தைச் சேர்ந்த எஸ் தனசேகரன் சித்தப்பா, தனசேகரன் சித்தப்பா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகின்றோம். தயவு செஞ்சு அந்த பொன்னாடை பெற்றுக்கொள்ளுங்கள்.
விட்டா ஓடி வருவாள். சரி சரி. என்ன ரூம் பாயா எதுல விட்டேன்? வாயில மயிரை விட்டுருப்பேன். பழனிக்கு பாத யாத்திரை போன எப்படி போயிட்டேன்? சரி. முண்டைக்கு ஒரு காலம் தொடையோட உரசுது. கனமான அல்லப்பா அவன் நடக்கும்போது அப்படிதான் இருக்கு. உரசிக்கிட்டு போனா தேங்காய் எண்ணெய் போட்டு தேய்ச்சி பார்த்திருக்கேன். சரி. அப்படியாவது காந்தல் விடுமாண்டு. மறுபடியும் பான்ஸ் பவுடர் 1 கிலோ வாங்கி தட்டி தேய்ச்சி பார்த்திருக்கேன். அப்படியாவது உரச நிக்குமாண்டு. நடந்து போயிட்டேன் பழனி கிட்ட. சரி. நடந்து போயில முருகா உன்னைய பாக்குறதுக்கு என் கோமனம் இல்லாம நான் உன்னோட நாடி வரேன்டா. கோமனோட உள்ள உன்னைய பாக்குறதுக்கு. சரி. அவன் ஏறி போய்கிருச்சு. மூதேவி பாதி படிக்கட்டு ஏறிடுச்சு. ஏறுனா மதியம் ஒரு 12 மணி இருக்கு. கிருகிருன்னு வந்துருச்சு. கிருகிரு ஆமா வெயில் டைவர. கிருகிருன்னு வந்தா அன்னைக்குன்னு பார்த்து என்னது பங்குனி உத்தரம். கூட்டம் சரியான கூட்டம். சரி. கூட்டம் சரியான கூட்டம்னா இங்கிட்ட ஆளு அடசல் அங்கிட்ட ஆளு அடசல். வேற வழி. படிக்கட்டுல எந்த கடையும் இருக்காது. பழனிக்கு போனாலும் தான் தெரியும். அன்னையாரும் பார்த்து ஒருத்தன் டப்பா 100 வித்துட்டு வந்திருக்கேன். பஞ்சாமிரத டப்பா. பழனியில் என்ன ஃபேமஸ்? பஞ்சாமிரதம் தான் ஃபேமஸ். வறுமையினே உங்கள்ட்ட சின்ன விஷயம் கேட்குறேன். உங்க அம்மா உங்களை தவம் இருந்து ஒத்தாங்க. நீங்க தான் மூத்த மருமையே. ஆமா. அதே இது நீங்க சொல்லலாம். உங்களுக்கு பேர் எதுக்கு தினேஷ்குமார்னு வச்சிருக்கு? நல்லா யோசிங்க. இதே திருச்செந்தூருக்கு போனா என்ன ஃபேமஸ் தெரியுமா? அங்கே கல்கண்டு ஃபேமஸ். பனங்கற்கண்டு. அந்த எங்க ஏரியாவில் கேள்வி கரெக்டாக சொல்லுவா. பனங்கற்கண்டு. அப்ப கற்கண்டை என்ன சாப்பிடு? எப்படி சாப்பிடுவியா? கடிச்சுதான் சாப்பிட முடியும். அப்ப கடிச்சு சாப்பிட்டு நீங்க உங்களை பெற்றிருந்தாங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? இந்த வாரம் பாரு கடிக்குமேனேன்னு கூப்பிடுவாங்க. புரியுதா? இதே இது வேற எங்கேயும் வேணாம். திருத்தணியை போயிட்டீங்க வைங்க. பானை கரத்தை நல்லா புளி ஊத்தியா புளியை ஊற்றி நல்லா பானைக்கரமா போட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க வைங்க. அதை குடிச்சு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? உங்களை குடிக்குமேன்னு இருப்பாங்க. இதே இது பழனியில போய் நீங்க தவம் கடந்து வச்சிருக்கீங்கன்னா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? நக்கிமேனேன்னு கூப்பிடுவாங்க. எப்படி? நல்லா கேளுங்கயா. இந்த கேளு. பஞ்சாமிரத்தை ஊத்துற என்ன செய்வ? திம்பியா? நக்கத்தான் செய்வ. பஞ்சாமிரதம் டப்பா 100 வித்துட்டு வந்தாயா? சரி. இவன் பசி கோளாறு. 100 ரூபா தான் இவன்கிட்ட இருந்திருக்கு. 100 ரூபாயை கொடுத்து ஒரு டப்பா பஞ்சாமிரதத்தை வாங்கி அப்படியே திறந்து ஒத்த பஞ்சாமிரத்தை ஒரு ஆளா திண்டு விட்டேன். பசியில அங்கனக்குள்ள குப்பையை போட முடியல. இந்த சோழனா பையன் ஒன்று தொங்க போட்டு போகல பாத யாத்திரைக்கு. அந்த சைடு பைக்குள்ள உள்ள சொறி வச்சுட்டு அவன் மட்டும் நடந்துட்டேன். சாமியை விடியங்காட்டி 7 மணிக்கு ஏறினாலும் சரி. சாமி கிட்ட நெருங்கி போயிட்டேன். மணி எத்தனை தெரியுமா? 6 மணி சாயந்தரம். பார்த்தா சாமியை பாக்குறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் கிடக்கு. சரி. இந்த முண்டைக்கு வயிற்றுல சரியில்லை. ஏன்னா பஞ்சாமிரதத்தை மொத்தமா நக்குனா சும்மா விட சாப்பாடு சேரல. வயிற்ற கலக்கி விட்டுருந்து சாம்பார் சோத்துக்கு இதுக்கும் சேர்ந்து மிக்சிங் கலக்கி விட்டுருச்சு. பக்கத்துல போக 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 முறிய ஆண்டி குணத்தோட நிக்கிறாரு. சரி. 4 பேர் விளையிட்டான்னா இவன் சாமியை கூட்டு போய் கழிஞ்சிடலாம். இந்த மூதேவி என்ன பண்ணிருச்சு? பக்கத்துல போக வயிற்ற கலக்கணும். இதுக்கு மேல தாங்க முடியாது. வெடிச்சிடும், டேங்க் வெடிச்சிடும் அப்படின்னு இந்த காளி டப்பா யோசனை வந்துச்சு. அந்த காளி டப்பாவை எடுத்து திறந்து இவனுக்கு அங்கனக்குள்ள நீங்க 2 பேரும் வாழாக்காதீடா முண்டையெல்லாம். அங்கனக்குள்ள இவனுக்கு ஒரு இது யோசனை வந்துருச்சு. இந்த காளி டப்பா திறந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு கைலிக்குள்ள வேஸ்டுக்குள்ள விட்டு நறுக்குன்னு போட்டான் ஒரு ஓடு. 1 கிலோ டப்பா நுந்துருச்சு. அடைச்சு மறுபடியும் அங்கனக்குள்ள போட முடியாது. சாமி தூய்மையான இடம். அந்த டப்பாக்குள்ள போற வெளில போட்டுக்கணும் சொல்லி உள்ள வச்சிட்டேன். மறுபடி யானைப்பாதை வழியே வரை கீழே இறங்கியிருக்கேன். சரி. இறங்கி வந்தா தைப்பூசத்தன்னைக்கு ஒரு 3 திருடன் பார்த்திருக்கேன். 3 திருடன் யாராருன்னு கேளுங்க. திருடே 3 திருடே. அப்படியா? யாராருன்னு கேட்டுக்கிறீங்களா? இந்த சேதுராஜா ஒரு ஆளு. சரி. இந்த தினேஷ்குமார் ஒரு ஆளு. ஆமா. இன்னொருத்தன் கிடைக்கும். யாரு? இந்த ஆல்ரவுண்ட் இன்னொருத்தன் சத்திவேலு. சரி. இவங்க 3 பேர் வழியை மறைச்சிட்டாங்க. வழியை மறைச்சோன்னா திருட்டு பயலுக்கு ஒன்றும் தெரியல. சரி. என்னடா பண்ண போறேன்னு கருத்துல கத்திய வச்சுட்டேன். ஆத்தாடி கொல்ல போறேன்டா அப்படின்ட்டு உனக்கு இருக்கிறத பூரா இருறா அப்படின்னு சொல்ல. அப்ப இவன் சொல்லுவேன், ஐயா இந்த காய் வெட்டியும் உள்ள சோழநாப்பைக்குள்ள காய் வெட்டி ஒரு டப்பா வந்தாயா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்டா ஒரு டப்பா தான் இருக்கா? என்னடா பாடா?
இவங்க பசி கோளாறுல தானே இவங்களும் வந்திருக்காங்க திருட. ஆமா. என்னடாப்பா எடுத்து காட்டுறா அப்படின்னு இருக்காங்க. இந்த டப்பாதேன்னு சொல்லி காட்டேன். அதுல சித்தன்னாதே பஞ்சாமிரத டப்பான்னு சொல்லி எழுதியிருக்க. சரி. இது கிடைச்ச வரைக்கும் லாபம்டான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. போனவங்க சும்மா இருந்திருக்கலாம்ல. இவன் பின்னாடி இந்த பறி கொடுத்தவன் பின்னாடியே போயிருந்திருக்கேன். இதை என்னடா பண்ண போறாங்க நம்ம பீன்னு சொல்லிடுவோம்டா சொல்லிட்டு பின்னாடியே வந்திருக்கேன். சரி. முதல்ல ஒரு முண்டை திறந்துருக்கு. திறந்து பார்த்த உடனே இந்த பையன் சும்மா இருக்கலாம்ல தினேஷ். ஆமா. அடே அப்பா பஞ்சாமிரதம் மிதக்கடா. பஞ்சாமிரதத்துல கல்கண்டு கிடக்கு. சரி. பேர்ச்சம்பழம் கிடக்கு. இவங்க சொல்லியிருக்கா அச்சனை மசீர்ல. ஏன்னா ஊர் பக்கத்துல பழனி. பேர்ச்சம்பழம் கல்கண்டு இல்லை என்னென்னமோ கிடக்கு. ஏலக்காயெல்லாம் கிடக்கு. இது தினுசாவிலடா கிடக்கு. இவங்க உடனே சொல்லியிருக்காங்க கருவேப்பிலை தோல், தக்காளி தோல், கடுகு. சூப்பர்ரா அப்படிங்க. நீ என்ன பண்ணியாதையா மறுபடி இன்னொருத்தன் சொல்லியிருக்கேன். என்னடா பஞ்சாமிரத்துல தாளிச்சுலாம் ஊத்திருப்பாங்கடா அப்படின்றிருக்கேன். ஆனா மஞ்சப்பொடி போட்டு தாளிச்சிருப்பாங்களா அப்படின்னு இவன் என்ன பண்ணிட்டேன். இவன் சும்மா இருக்க மாட்டோன்னு ஒத்த விரல ஓட்டி நக்கிட்டேன். இந்த முண்டைக்கு தெரிஞ்சு வச்சு நம்ம என்னத்தை திண்டோம்னு. நம்ம திண்டோம்னா இந்த 2 பேரும் நிக்க மாட்டேன் சொன்னா திண்டோம்னா. அதனால இவங்களை நீங்க இன்னும் கம்முன்னு திருன்னு முடிச்சிருக்கேன். எப்படின்னு பக்கத்துல உள்ள கேட்டிருக்கு. சரி இருக்கேன். இவன் ஒரு 3 பேர்ல ஒட்டி மொத்தமா நக்கி இருந்திருக்கேன். 2வது ஆளு இவன் முகத்தை பார்க்க இவன் முகத்தை பார்க்க ஒருத்தர். அடா என்னடா இது நரகளை திங்க விட்டாரான்ட்டு 3வது ஒருத்தர் நம்மளுக்கு மிச்சம் வைக்க மாட்டாங்க வரைக்கும் சுவையா இருக்குடா பஞ்சாமிரதம் சரி அப்படின்ட்டு 4 விரலையை விட்டு மொத்தமா வலிச்சு வாயில உள்ள ஓட்டாங்க. இல்ல இவங்க 3 முட்டைக்கு அப்புறம் தான் முடிச்சிருக்கு. முகத்தை பாக்குறாங்க மூஞ்சிய பார்த்து சொல்லிட்டாங்க. இவங்களுக்குள்ளே பேசுறாங்க முடிவு விட்டாங்க. அடே நம்ம தின்றது பீய தின்றோம்னு வெளியாட்டும் சொல்லிடக்கூடாது. நீ பாட்டில் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு இருக்கியா. வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனா அவங்க பொண்டாட்டி சும்மா இருக்குமா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம புருஷன் தைப்பூசத்தன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு திருட போயிருக்காரு. இன்னைக்கு வல்காத்தான் கொண்டு வருவாரு. அதனாலன்னு சொல்லி கோழிக்கு நல்லா மசாலா சீரகம் போட்டு நல்லா மசாலா அரைச்சுக்கிட்டு இருந்திருக்கு. சரி அரைச்சுக்கிருந்தவனா பையன் சைஸா உள்ள போக வீட்டுக்குள்ள கோவத்துல போயிருக்கேன். இல்ல இவருக்கு பவியமா தான் உள்ள இருக்காரு. இந்த கோழிக்கு மசாலா அரைச்ச பொம்பளை சும்மா இருக்க கூடாதா. என்னையா பழனிக்கு திருட போனியா என்ன ஒண்ணு வந்தா அப்படின்னு சொல்ல. சரி என்னம்மா ஒண்ணுமே சிக்கலைன்னு இவன் வாயத்தரும் சொல்ல. இந்த பொம்பளை யதார்த்தமா தான் சொல்லி இருந்திருக்கு. நீ எல்லாம் சோத்த திங்க சோத்து பீய திண்டியா அப்படின்னு கேட்டு இவன் வாய வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே விட்டாங்க. நான் பீய தின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க. அட லூசு டொக்க குடிக்கி நீ உண்மையிலேயுமே நீ பீயத்தேன் திண்டியாடா அப்படின்னு கேட்க. ஏன்னா பல குடும்பம் இப்படிலாம் சீதறிஞ்சு சின்ன படமாகி போய் கிடக்கு. அந்த பொலாப்லாம் எதுக்கு முடிஞ்சா மாசி கிளறி. உங்கள் அனைவர்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. லவ்வர் தின நல்வாழ்த்துக்கள். காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஆமாம் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த காதலர் நல்லா இருக்கணும்னு இருக்கியா. குட்டியை சேரா போனவரும் இருக்கியா. இந்த காதல் பண்ணுறது என்னை மாதிரியே அதாவது அந்த பையன் வந்து 2K கிட்ஸு. 2Kனா உங்களுக்கு 2000க்கு அங்கிட்டு பிறந்த பையன். இந்த இங்கிட்டு உள்ளால ஊரை 90 அதாவது 90க்கு இங்கிட்டு பிறந்தவங்க. இந்த எங்களோட இளமைக்குத்தே இந்த காதலோட அனுபவங்கள்லாம் புரியும். மற்ற ஆளுக்கு பூரா இப்போ உள்ள ஆளுக்குள்ள இந்த காதலாம் எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் கம்மாக்கரைக்கு எங்கள் ஆத்தா தண்ணி எடுக்க வந்தால் காதல் லெட்டர் கொடுக்குறது. அதே மாதிரி மாங்காயை பறிச்சும் புளியங்காயை பறித்து உப்பு வச்சு கொடுத்தது. அந்த காதலர்களுக்கு அந்த காதல் அனுபவம் தனி. இன்னைக்குள்ள அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஹலோ டேட்டிங் ஆப்பேன். ஃபேஸ்புக்குள்ளே போக முடியலை. நோத்தாமே அவன் பாட்டில் கேட்குறேன். உங்களோட பொண்ணோட பேசணும்னு ஆசையாக இருக்கா, ₹1 அனுப்புங்க, உங்கள்கிட்ட பொம்பளை பிள்ளை பேசும். அதனால் அப்படிலாம் போக வேணாம். கெட்ட காரியத்துக்கு போகாதீங்க. நம்மளை உண்மையாப்பா அது உண்மையிலே நீ உனக்கு ஃபோட்டோ உனக்கு தாண்டா தெரியும். என்கிட்ட போய் கேட்குற. அக்டோபர் 30 அர்த்த ஜாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த ஜாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பெயரை சொல்லி சங்கங்கள் 100 வச்சு சாதிகளின் பெயரை சொல்லி
தேவர் மகன் சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீரு. அக்டோபர் 30 அர்த்தஜாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, காலையில் வந்தாரு, நம்மிடம் முக்கியது செய்யுங்களே சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள் செயல்கள் இல்லை என்றாரு. கடவுள் செயல்கள் என்றாரு. கடவுள் செயல்கள் இல்லை என்றாரு. அரசியல் களவாணி கயல்கள் எடுப்பதென்றாரு. அரசியல் களவாணி பயல்கள் எடுப்பதென்றாரு. அக்டோபர் 30 அத்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவிலே வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னார். எண்ணகரத்தில் முன்னகரமா நென்னகரமா விளங்கக்கூடிய நமது ஊர் நல்ல ஊர் ஏற்பட பணச்செலவு ஏற்பட பொருட்செலவு செய்து இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் ஒச்சந்தட்டு கிராமத்தில் அல்பாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சோனையா ஸ்ரீ இருளாய் அம்மன் ஸ்ரீ ராக்காச்சி அம்மன் திருக்கோவில் மாசிக்கிளரி. மாசிக்கிளரி எதுக்கு சாமி கும்பிட்றான் தெரியுமா? இந்த எந்த ஊரில் வேணாலும் இருந்துடலாம். இந்த மாசிக்கிளரி என்னைக்கு மட்டும் உங்களுக்கு புற தங்க புண்ணிய மக்க இந்த மாசிக்கிளரிக்கு மட்டும் நம்ம குலதெய்வத்தை வந்து சாமி கும்பிட்டது மட்டும் இல்லாமல் விடிய விடிய முழிச்சிருக்கணும். அப்படி இருந்தாத்தான் நம்ம முன்னோர்கள் பூரா இறந்தாங்கல்ல அவங்களோட மோட்சம் மேலே போகும். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்படிதான் எங்கள் ஊரில் பக்கத்து வீட்டுக்கார ஒரு வேலை பண்ணிட்டேன். இந்த முண்டை மாசிக்கிளரிக்கு சாமி கும்பிடாம அடுத்த நாள் சிங்கப்பூருக்கு வெளிநாடு கிளம்பிட்டேன். நம்ம புரிச்ச வெளிநாடு வராதுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு புது நல்ல இல்ல ஆடியா கிடா குட்டி நல்லா காயடிக்காத குட்டி நல்ல கிடாய் வாங்கி ஒரே வெட்டி தலைக்கறி தனியாக கொடக்கறி தனியாக வச்சு ஆண்டும் பொருள் அம்பட்டும் போட்டு சமைச்சு வச்சிருச்சு. இவன் திங்க தெரியாமல் திண்டு விட்டு இங்கேருந்து மதுரை ஏர்போர்ட்டில் போய் ஏறி இறங்கிட்டேன். ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே மதுரையிலேருந்து அங்கிட்டு போய் சிங்கப்பூரில் போய் இறங்கிட்டேன். சிங்கப்பூருக்கு போன ஆளுக்கு தான் தெரியும் சிங்கப்பூரில் எங்கேனையும் எச்சி துப்பக்கூடாது. ஏன்னா குலசாமியோட அருமை அப்போ தான் தெரியும். சிங்கப்பூரில் இறங்கிட்டேன். எச்சி துப்பக்கூடாது, எங்கனக்குள்ளேயும் குப்பையை தட்டி போடக்கூடாது. இந்த மூதைக்கு போன மூதைக்கு சிங்கப்பூரில் எங்கிட்டு பேரனே எங்கிட்டு மோலன்னு தெரியல. இது என்ன நீ பிடிச்ச நல்ல ஒரு துளசி தோட்டம் ஒன்று கிடந்திருக்கு. ஆமாம், வெளிநாட்டில் எங்கிட்டு சீமக்கருவில் முறை இருக்கு, அங்கிட்டு பூரா துளசி தோட்டத்தேன். ஏன்னா அதுவும் காரணமாக போட்டிருக்கேன். ஒரு கோட்டைச்சவரை ஏறி குதிச்சாங்கக்குள்ள அந்த துளசி தூரில் இவன் தூரம் இறக்கி வச்சு கழிஞ்சிட்டா மட்டையாத்து தண்ணி மாதிரி புளிச்சு அடிச்சிருக்கு. இந்த மூதேவிக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரியல. வெளிநாட்டுக்காரே வந்து குண்டி எழுவ மாட்டானாமியா. இந்த டிஷ்யூ பேப்பர்னு அண்ணன் காருக்குள்ள வளர்க்கும். ஆமாம், அதை வச்சு தான் தொடச்சி இப்படி விட்டறிஞ்சிருவாங்களாம். அது மாதிரி விட்டறிகிறது அவங்க பழக்கமாக இருக்குது. இது மூதேவி என்ன பண்ணிருச்சு, நம்ம நாடு மாதிரி கல் கரட்டை வச்சு துடைக்கிறோம்ட்டு துளசி செடியை நல்லா கொழுந்து செடியாக பார்த்து பிடுங்கி வச்சு வரட்டுன்னு இழுத்து ஒரு ஓரத்தில் ஓட்டேன். இது அந்த நாட்டில் கேமராவில் பதிவாயிருச்சு. போலீஸுக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இது என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்ட்டு உன்னை பிடிச்சி கட்டி தூக்கிட்டாங்கடா அப்படின்ட்டாங்க. ஆளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீதிபதிட்டேன். ஆமாம், அவங்களுக்கு பாசையும் புரியல, ஒன்றும் புரியல. என்னமோ நீதிபதிக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சிருக்கும் போல. அவதான் சொல்லியிருக்காரு, ஐயா தமிழ்நாட்டிலேருந்து வந்து வெளிநாட்டுக்கு வந்து இங்கே சாமி, அதாவது அவங்க சாமி குலசாமியே அந்த துளசி செடி. நம்ம எப்படி வேப்ப மரம் ஆலமரம் அரச மரத்தை கும்பிட்றோம், அது மாதிரி அவங்களுக்கு குலசாமி வந்து அந்த துளசி செடி. அதை அசிங்கப்படுத்தினா விடுவானே? ஏன் சாமி நீ குண்டியை தொடச்சு அவமானப்படுத்திட்ட, உனக்கு தண்டனையாக தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறதுன்ட்டேன். சரி, உடனே ஆளை தூக்கு மேடையில் ஏற்றிட்டாங்க. தமிழை மாதிரி 4 செவத்துக்குள்ளே தூக்கு போட மாட்டேன். அவன் வந்துக்கிட்டு இப்படி ஆள் கூடுற பாருங்க, இப்படி இடத்துல தூக்கு போடியா, அப்போ தான் அடுத்து அந்த தப்பை செய்ய மாட்டேன்ட்டு தூக்கிட்ட ஆடு மேய்ச்சிட்டு தெரிஞ்சிருக்கலாம் சொன்னாப்புல. மேலே ஏற்றிட்டாங்க தூக்கு மேடையில். எல்லா நாட்டு சட்டத்திட்டத்தின்படி ஒன்று இருக்கும். அப்போ என்ன சொல்லியிருக்கணும், கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லணும், ஒன்றைய பொண்டாட்டி விலையை பார்க்கலாம்னு இருக்கலாம், இல்லை கடைசியாக நல்ல பிரியாணி வாங்கி கொடுக்கணும் தின்ட்டு போகிறேன்டான்னு இருக்கணும். அதையும் சொல்லாமல் இந்த மூதைக்கு அப்போ தான் தமிழனுக்கு வேலை செய்துவார் மைண்டு.
இந்த இருளாயம்மா புண்ணியத்தில் அப்போத்தே நினச்சிருக்கேன், எனக்கும் குலசாமி இருளப்பசாமி, இந்த பெட்டிக்காரருக்கும் குலசாமி இருளப்பசாமி, மூக்கையூர் இருளப்பசாமி. அப்போதான் ஐயா மூக்கையூர் இருளப்பா எப்படியாவது என்னை காப்பாத்திர அப்படின்னு கண்ணை மூடியிருக்கேன். அந்த நேரம் பார்த்து சாமி தான் உடப்பு வந்துச்சான்னு தெரில, என் கண்ணுக்குள்ளே வந்துக்கிட்டு மறைச்சு மறைச்சு காமிச்சிருந்துருக்கு ஒரு செடியை. அவதான் சொல்லியிருக்கேன், ஐயா கடைசியாக என் குலசாமியை கும்பிட்டு வந்தனால தான் குத்தமாக இருக்கும் இருக்க. என் குலசாமி உங்கள் செடி எப்படி துளசி செடியா? என் குலசாமி செந்தட்டி செடி தாயா என் குலசாமின்னு இருக்கேன். இவங்க கொண்டு வந்தவங்க ஒரு செடியை கொடுத்து கும்பிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. ஆமாம், இவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு 2 டிப்பர் லாரி முறை தட்டிட்டாங்க, மலை மாதிரி குமிச்சு வச்சு செந்தட்டி செடி இங்கேருந்து கொண்டு போயாச்சு. அப்போ சுற்றி சப்ப மூஞ்சிக்கார முறை சுற்றி இருந்து பார்த்துருந்துருக்கேன். ஏன்டா தமிழ்நாட்டில் வந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்ம சாமியை காணப்படுத்தினேன், இவன் சாமி சும்மா இல்லாமடான்னு சொல்லிட்டு இவங்க மூளைக்கு மூளை போய் ஆளுக்கு ஒரு வகத்தில் கழிஞ்சிட்டு ஆளுக்கு 4 செந்தட்டி செடி அடித்து பின்னாடி தேய்ச்சிருக்கேன். புருன்னு ஒரே அரிப்பு முண்டையில் ஒவ்வொருத்தனுக்கும் கொலக்கட்டையா மொந்துன்னு வீங்கி போச்சு. ஓடியாந்துருக்காங்க நீதி வைத்து, ஐயா தூக்கு தண்ணி எப்படியாவது ரத்து பண்ணி இருக்கா அப்படின்னு. ஏன்டா நீங்க ஏன்டா போட சொன்னீங்க, மறுபடியும் ரத்து பண்ணுங்கன்றியா அப்படின்னு கேட்டிருக்காப்ல. அப்பதான் சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டு குலசாமியோட அவங்க நாட்டு குலசாமி பவர்ஃபுல் சாமியா இருக்கியான்னு இருக்கேன். இதுல இன்னொரு விஷயம் புரியணும், நம்ம பனங்கொட்டையை அவிச்சு காமராஜரை கொண்டு இங்க தள்ளினாரு. ஆனா அவன் சிம்பாலிக்கா முடிச்சு விட்டேன் அந்த விவசாய பூமியை பூரா சீம கருவலையை போட்டு. அதை நல்லா புரிஞ்சு நடக்கணும், புரிஞ்சுக்க புரியல பக்கத்துல நாளை கேட்டு தெரிஞ்சுக்க என்பதை எடுத்து வைத்து விசுவாச வருடம் சுக்லபட்சம்டா பாத்தியார் வாணி வந்துருச்சுங்க. சுக்லபட்சம் தான் எழுதியிருக்கு, மாசி மாதம். அதாவது இன்னைக்கா சுக்லபட்சம்டே. இன்னும் ஒரு கதையில பெரிய பேரை கேட்டா பெரிய கூத்து. ஏயா போன ஊர்ல வந்துக்கிட்டு நல்லாத்தான் பேரை சொன்னான் தலைவரை, நீங்க என்ன இப்படி நடந்துக்கிட்டே இருக்க மூலமா ஒரு இடத்துல நிற்க முடியாதாங்க. அந்த அந்த 2 நாய் ஒரு மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இழுத்துக்கிட்டு தெரியும் அப்படிலாம் இருக்கு. சரி ஒரே ஒரு விஷயம் கேட்பமா உங்கள்கிட்ட, 2 தலை 8 காலு, நல்லா யோசிக்கணும். 2 தலை 8 காலு 2 வாலு உள்ள விலங்கு எது சொல்லுவோம் அப்பா? யோசிச்சு வாங்க. நடிப்பு செய்வது நடிப்பின் சுடர், நடிப்பின் மாமேதை, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக சொல்லக்கூடிய எனது அருமை என்னார் மதுரை சீமா நகரை சேர்ந்த பொன் முருகதாஸ் அவர் முகத்தில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தனாக நடிப்பார். அடுத்தபடியாக இன்னிசை குயில், இன்னிசை அரசி சொற்பார் அரசி காண குயில் அருமை சகோதரி மணப்பாறையை சேர்ந்த MK அன்னலட்சுமி அவர் முடிச்சு நேயமாக நடிப்பார். வள்ளி நாயகம், அது முறைப்படி சொல்லணும்ல, வள்ளி நாயகம். அடுத்தபடியாக நாதகான பேரரசு சொற்போர் அரசு, சென்ற இடமெல்லாம் இவருக்கு நிகரில்லை என்று நிரூபிக்கக்கூடிய அளவிலே எனது அருமை என்னார் ஸ்ரீரங்கமட்டி மானம் முன்னெடுத்த MC படையப்பா அவர் மதி நாரதர் மற்றும் கழக பிரியராக. அடுத்தபடியாக புதிய பாடல் தம்மாங்க பாடல், எந்த பாடல் கேட்டாலும் எத்தனையோ பாடல் வந்தாலும் இந்த பாடலுக்கு நிகரில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்னைக்கு பலாயிரம் பாடல்களை பாடி வெளியிட்ட தெய்வீக திருமகன் புகழை பாடி திக்கட்டும் பரவி வரும் எனது அருமை என்னார் எங்களது ராமநாதபுரம் மாவட்டம் முதலோத்தூர் வட்டம் MV முருகன் BCom DCom அவர்கள் மத்தியில் அருமையும் என்பார். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலக உன்னை மதிக்கும், இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலக உன்னை மதிக்கும், இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு
சொல்லி குத்த முடியல, கூத தாங்க முடியல, பின்னாடி கம்மா. அப்போ என்ன பண்ணுறது? அப்படித்தான் இருக்கு. செந்தட்டி அதே ஆயிராம. அப்புறம் அதுபடியாக சிறப்பான கோடை முரசு வெற்றி முரசு திக்கட்டும் பெரியவர் அருமை மைத்துனருமாகிய கல்விமடை மாணவ முன்னெடுத்த விஎம் சேதுராஜன் அவர்கள் மத்தியில் மிருதம் பலையாய் செய்ப்பார். அது மட்டும் அப்பாவுக்கு மரியாதை முக்கியத்துவம் கொடுத்த முத்துக்குமார் ரேடியோ ஷோ அவர்களுக்கு நன்றி. வணக்கம். பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு குலதெய்வகாரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் ஒச்சந்தட்டு என்பதை எடுத்துரைத்து நாடகத்திற்கு உங்களுக்கு எங்களையும் எங்களுக்கு உங்களையும் அறிமுகப்படுத்தி வைத்த நாடக அமைப்பாளர், அந்நாடக பொறுப்பாளர் எனது அருமை மாமா. நான் இவ்வளவு தூரத்துக்கு படியேறி வந்திருக்கேன்னா அது காரணம் எனது அருமை வாத்தியார் சம்பவத்தை சேர்ந்த ஏ சண்முக ராஜா. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அருமை மாமா அவருடைய மாணவனுமாகிய அடியன் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் கடுகுசந்தையை சேர்ந்த ஏஎஸ் ராக்கெட் ராஜா ஆகிய நான் பபுன் மற்றும் லொட்லோஸுக்கு. அதுக்கடுத்து ஒரு பேரை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. உள்ள இருக்கு தக்காளி பழமா முன்ன. அந்த பிள்ளைக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கையா. பவா தாரணி பவதாரணி ஒரு டான்ஸ் அண்ட் காமி. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? அன்னம் போல நடை நடந்து வந்து அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகில் வந்து நாணத்தோடு குனிந்து கண்ணட்டு வைக்க நீ இருக்க மஞ்ச கயிறு எடுக்கும் அது கழுத்தில் முடிக்கு இன்பனார். உன்னை விட்டு இங்கே உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ள காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? முடிச்சானே. அது இப்படிலாம் போடுவியா எனக்கு தெரியும். அப்பனா காரில் தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்க. நாளைக்கு அந்த அக்கா விளக்கு மாத்த கொண்டு அடிக்காது. பொம்பளை பிள்ளை இல்லையா? பொம்பளை பிள்ளை பெருமையா பாடணும்ல. சரி பொம்பளை பிள்ளை விரும்பி என் பேரை சொல்லுங்க. நீங்க பாடவே இல்லையா? ஏயா ராக்கெட் ராஜான்னு சொல்லிட்டு இல்லையா? என்னாச்சு? அது
அதனால் இந்த நாடகத்தை விடிய விடிய கண் விழித்து கண்டளிக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு உள்ளே போய் அந்த ஆத்தா பவதாரிணி கீர்த்தி சுரேஷ் நாடக உலகத்தின் கீர்த்தி சுரேஷை வெளியே அனுப்புகிறான். அடுத்து வந்த வேலையை பார்ப்போம் என்பதை எடுத்துரைத்து பசுபொன்னிலே பிறந்த மகான் கதையை கேளம்மா. அவரணி மலை முருகன் தானமா. பசுபொன்னிலே பிறந்த மகான் கதையை கேளம்மா. அவர் மனிதர் இல்லை பழனி மலை முருகன் தானமா. இதை கெட்ட நெஞ்சில் அன்பு முட்டெடுக்கும் அந்த பொட்ட மரம் அங்கே பால் சுரக்கும். அதை கேட்ட நெஞ்சில் அன்பு முட்டெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். பசுபொன்னிலே பிறந்த மகான் கதையை கேளம்மா. அவர் மனிதர் இல்லை பழனி மலை முருகன் தானமா. இந்திராணி பெண்மணி பெற்றெடுத்த நடமணி முக்குளத்து சீமையிலே வென்றெடுத்த செல்வமணி. இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தென்மரப சீமையிலே சேர்ந்ததொரு ஞானமணி. தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா. தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா. செந்தூர் வடிவேலு உள்ளங்களின் ரோசா. பசும்பொனிலே பசும்பொனிலே பிறந்த மகன் கரையை கேளமா. அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தானமா. சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை. சொந்த பந்த 100 உண்டு சொந்தமின்னு சொன்னதில்லை. தேவருக்கு சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை. சொந்த பந்தம் 100 உண்டு சொந்தம் என சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு எவருக்கு மூச்சு. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. ஆன்மீக பேச்சு எவருக்கு மூச்சு. தேவர் மறைவாலே உள்ளங்கள் புண்ணாச்சு. பசும்பொனிலே தேவர் மகன் பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளமா. அவர் மனிதர் இல்லை பழனி மலை முருகன் தானம்மா. அலைகளில் ஒரு நாளும் வற்றாது உலகினிலே ஆதவன் வருவதற்கு தடையேது உலகினிலே. தங்கத்தின் நிறமென்றும் மாறாது மாறாது மாறாது. அதுபோல் பசும்பொன் சிங்கத்தில் புகழெங்கு மறையாது. பசும்பொன் தந்த திலகமடா தம்பி பாரோர் போட்டும் தெய்வமடா. பசும்பொன் தந்த திலகமடா தம்பி பாரோர் போட்டும் தெய்வமடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி. உக்கிர பாண்டியர் புதல்வரடா. பசும்பொன் தந்த திலகமடா.
சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு சொல்லார்கள். சோனையா கோயில் பூசாரி சேகர் அன்பன் அவர் சார்பாக பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு சொல்லார்கள். இளையாங்குடியை சேர்ந்த அஜ்வா ஹோட்டல் அன்பு இதயங்கள் சார்பாக தெய்வீக திருமுறையாக படித்ததற்காக 100 ரூபாய் அன்பளிப்பு சொல்லார்கள். பச்சஞ்சரை சேர்ந்த நேதாஜி கிரிக்கெட் கிளப் இளைஞர்களின் சார்பாக பாடலை பாராட்டி மீண்டும் 100 ரூபாய் அன்பளிப்பு சொல்லார்கள். அன்பளித்த அனைத்து சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழு சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணே முருகனே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நன்றி. அப்புறம் ஜெயதண்ணே உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்கல்ல? உனக்கு கொஞ்சம் உங்க வேலை ஆரம்பிங்க. உனக்கு கொஞ்சம் கூடி இருக்குமா? நிறையவே கூடி போச்சுங்க. நீங்க வேற கிட்ட ஆரம்பிச்சே இல்ல, நம்ம என்ன ஆரம்பிச்சோம்ல. சரி சாமி, என்னங்க இல்ல நம்ம ஆரம்பிச்சிட்டோம்லமா. இனி ஆரம்பிச்சிட்டோம்ல. இனி இன்னும் நிறைய அடிச்சு இறக்கிடலாம். கொஞ்சம் இறங்கிரும்ல. ஆட ஆட இறங்காதா? இன்னும் கொஞ்சம் ஏத்தி வைக்கணும், அப்பதான் வசதியா இருக்கும். ஏத்தி தான் பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் இறங்குற மாதிரி தெரியல. இருக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஏய் இவ்வளோ பேர் போதுமா? இல்ல இந்த ஊர்லயே மொத்தமே இவ்வளவு பேர். ஏய் எல்லா ஊர்லேயும் குலதெய்வ கோயில் கும்பிடுறவங்க இருப்பாங்க. அந்த ஊருக்கு போயிருப்பாங்க இல்லையா? உதவி தெய்வம். சரி இருக்கட்டும். இருந்தாலும் எல்லாரும் வணக்கம் சொன்ன காரணத்தினால பிடிக்க ரெடி தீப முடிக்கிற சின்னக்கா நல்லா வணங்க.
பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வை ஏதோ பார்க்கிற நீ இருந்த போதும் மடி இந்த ஒரு பட்டழுது நான் கண்டா கண்டிகளாடுறேன் உனக்கு உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் உன்னா சேரணும் டேய் போடா டேய் கண்ணூரங்கு நேரமில்ல கண்மணிய உக்கலவா கண்ணூரங்கு நேரமெல்லாம் கண்மணிய உன்னிடப்பா கட்டி எனக்கிருட்டி நனையனைய மண்ணினே வா ஓடுமா தாய்மணியை தேடுகின்ற பிள்ளை போல உன்வடியே வந்தா தானே நானும் பாடுறேன் நீ வரலனா சந்தோஷமா நானும் ஆடுறேன் கண்மணியை தேடுகின்ற பிள்ளை போல உன்வடியே வந்தா தானே நானும் பாடுறேன் ஓரத்திலே உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் உன்னா சேரணும் எக்கடி இருந்தாலும் தாக்குதல விடுவாங்கள உள்ள விடுவோம் ஆ தட கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வர்த்தி மயிலால வந்தாரா அத்தாப்பு சுந்தரவர்த்தி மேலாவும் தானே அழகான பொண்ணுதா அது கைத்த கண்ணுதா அழகான பொண்ணுதா அதுக்கேத்த கண்ணுதா லா, 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 லா. பொம்பளை பிள்ளை விட்டு என்ன இவன்டா வர பொம்பளை பிள்ளையா அந்த பிள்ளை அழகான நல்லா பொம்பளை ஆடிக்கிட்டு பிள்ளைன்னா லேடி ம் லடிக்கி பார்க்கலையா லடிக்கி லடிக்கி உனக்கு பிடிச்சி கடிக்கி ஆ தூமியை குடிக்கியா அடியே பாத்தியா உன்னைய அவன் கடிக்கின்ற என்ன தூமியை குடிக்கின்ற அடே இந்த புள்ள சூப்பர் புள்ளடா டேய் பாத்தியா அடே அப்பா நல்லா ஆடிக்கிட்டு இருந்துச்சுடா பவதாரணிக்கு வர வர மார்க்கெட் ஏறத்தையா செய்யும் மார்க்கெட் மட்டுமா எல்லாம் கீழே ஏறு மேலே ஏறு நகை ரேட்டு கூட குறையும் இந்த அப்பனா நான் கேட்டேன் இங்கே டான்ஸ் நடிக்கும் மதுரை சேர்ந்த எம்எஸ்கே பவதாரணி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை எழுந்து கொடுப்பது நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடை எழுவித்து நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கமிட்டியார்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நீயா ஒத்தாளையா அடிச்சுக்கிட்டு கிடக்க பவதாரணி தங்கச்சி அந்த போகுதுரா தினேஷ் பார்த்து சாமி அந்த விளக்க மாத்தாட அந்த மண்ணை கூட்டி விட்டு நிப்போம் நறு நறுன்னு என்ன விளக்க மாத்தடா இல்ல கூட்டி விடு பொம்பளை பிள்ளைக்கு விளக்கமா எடுக்கிறது என்ன புதுசா ஏமா செம்மன்ல அப்படிதாம்மா வர மண்ணு ஓடிக்கிட்டு இருந்தா வாங்க உங்களை உன்னைய தாண்டா சொன்னேன் வாங்க ஆ? என்னம்மா வாங்கன்ற அப்புறம் உன்னே தாண்டா சொன்னேன்னா இல்ல, என்ன நீங்க அர்த்தம்? திரும்பி பாத்தீங்கல்ல அதுக்காக உங்களை சொல்றேன் நான் சரிலா சரிலா வாங்க நல்லா இருக்கீங்கல்ல நல்லா இருக்கேன் எங்க இருந்து வரீங்க எதற்காக வந்தீங்க என்னை இடித்ததுக்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா உன்னை நான் இடிக்கவே கிடையாது நீ என்னை இடிக்கிற மாதிரி வந்தியா அப்புறம் என்ன இதுக்கு வந்த நீ பெரிய தாலி வேல்நாச்சியார் பேத்தியா இவர் வாங்கல் பெரிய அப்படியா? பொங்கல் பொங்கல் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமா, இவர் பெரிய வச்சுக்கலாம் அப்படியே நரேந்திர மோடி பேரன் ஆமா பெரிய இந்திரா காந்தி பேத்தி வாங்க, உண்ணுதல் நக்குதல் ஊம்புதல் என்னது? யாருக்கிட்ட என்ன என்ன இங்க பாருங்க தேவையில்லாம பேசி வாங்குறவங்க நட்டாங்க மத்தனும் டேய், டேய், டேய் டேய் தம்பி ஓ உடம்பு தாங்காதுடா இவன் இல்ல இவன் ரொம்ப உட்காரு, தூக்கி ஒரே குத்துதேன்
அப்படியே ஒடிச்சு விட்டு போயிருவேன். இதே புரியுதா? பழைய ராக்கெட்டை குத்தி இருப்ப. நீ பழைய ராக்கெட்டா இருந்தா சாக்கெட்டா இருந்தா ஜாக்கெட் ஜாக்கெட் முதல்ல ஜாக்கெட் கூட போட முடியாம ஆகிட்டீங்களா? இல்லங்க, அதாவது உங்க மேல கண்ணேறு நிறைய இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. உங்க அழகுல ரொம்ப ஆமா அழகு நக்குனிய நக்கி பொழைச்சு கிழிச்சிய போர் ரோட்ல பொட்டி எரிச்சு பார்த்து பேசிக்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு என்கிட்ட போயிடாத. இன்னைக்கு நீ தான் போற சனினா நானும் ரொம்ப வருஷம் பாவடைக்குள்ள விட்டுருக்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ராக்கெட் ராஜாவை சந்திக்க போறோம்ன்ற ஒரு சந்தோஷத்துல வந்திருக்கேன். அப்படின்னா ஏய், போடா பேசாம போடா, என் சாந்த குடிக்க ஓடுறா. நீ எதுக்கு அவன் மூத்திரத்தை குடிக்கிற? பேச வந்தது என்கிட்ட, நான் எதுக்கு நிக்கிறேன்? நீ எதுக்குலாம் அவனை பாக்குற? நீ எதுக்குலாம் அவனை பண்ணி பேசுன? என்னடா நீ என்னடா நீ ஓவரா போடுற பேசுற? பொட்டி நாட்டி யாரே போடுறா. போடுற ஓட்ல இத தரக்கி விட்டு போயிருவேன். அடிக்கல பால் பாக்கெட் தெரிச்சு போக மாட்டேங்க. குட்டேனோ உன்னை இந்தோட அத்து விட்டு போயிருவேன். நான் அடிக்கிறதுல குண்டக்காடிக்கு அரோன்னு அண்ணக்காடி அடிச்சு போயிருவேன். குட்டுக்குற கூட உன் குண்டம்ம குடுமே அப்படியே குடும்பமே குடும்பியே நிப்பாட்டி இப்படி வேணானே. விச்சு விச்சு அடிச்சா விஜய் டிவில விளம்பரம் பண்ணுவேன் நானு. வாயில அடிக்கிறாங்க. விச்சு விச்சு ஏன் வாயில அடிக்க முடியாதுமா? தேவையில்லாம பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? அதாவது பொறுமையின் கடல் சபையேறிந்து பேசு. முத கேள்றா புதிகாலி. உனக்கு என்னதான் பிரச்சனை? அதாவது பொறுமையா பேசுறதுலயும் சரி, அடக்க ஒடுக்கமா பேசுறதுலயும் சரி, பவதாரணி வாயில இருந்து ஒத்த வார்த்தை அசிங்கமா வராது. அது வந்து என் குடும்பத்திலயும் கிடையாது, எனக்கு சுத்தமா கிடையாது. எனக்கு அந்த அசிங்கம் பேசுறதோ கேட்கறதோ எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்காது. கை விடுமா, சூப்பர்மா, அப்படித்தான் இருக்கணும். சில பேர் இன்னும் நாடக உலகத்தை வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி நாடக உலகத்துல வந்து டான்ஸரு, அதாவது கரகாட்டத்துல வந்து ஒத்துமையா சேர்ந்து நடிக்கலாம். இந்த நாடகத்தை பொறுத்த அளவுக்கு இது புனிதமான ஒரு வள்ளி திரும்ப நாடகம். அதை கொச்சப்படுத்தி பல பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் தேவையில்ல. ஆனா இந்த நாடகத்தை பொறுத்த அளவுக்கு இது ஒரு கதை நாடகம். அதாவது கலை நாடகத்தை கொச்சப்படுத்தி நடத்துறாங்கன்றத யாரு சொல்றது? இல்லம்மா, நான் சொல்லலம்மா, நீங்க சொல்றீங்களா? என்னம்மா என்ன சொல்றேன் நான்? என்ன நல்ல விஷயமா சொல்றீங்க, அதனால எடுத்துக்காட்டா சொல்லுங்க. அதான் எப்படின்னா, அதாவது கையை தொட்டு ஆடலாம். அதே சில பேரும் சொல்லுவாங்க, என்ன டான்ஸ்கார பிள்ளை தொட மாட்டேங்க வைக்க மாட்டேங்கன்னு. அதெல்லாம் வந்து கொச்சே அந்த ஆடக்கூடாது. அதனால நான் கதைப்படி நாங்கள் போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி அசிங்கம் பேச மாட்டோம், ஆபாசமாக நடிக்க மாட்டோம். டெஃபினெட்லி அப்கோர்ஸ். ஆமாடா, நல்லா சிரிக்கிறீங்க, நீங்க நல்லா இழுக்கிறீங்க. பண்ணி பீதுன்ற மாதிரி நல்லா ஓவாயிந்த லாரியில் அடிவட்ட நாய் மாதிரி இருக்க ஓ மூஞ்சி. அதான் நான் சொன்னேனா, யார் வாயை பத்தி யாரு பேசுறது? ஏண்டா நீ எல்லாம் பீதுன்ன முண்டை. அடா நீ எனக்கு ஏவாய பத்தி நீ பேசுறியாக்கா? ஏண்டி 3 காசு முண்டை, நான் ஓட்ட காசு முண்டை. யார பாத்த என்னடா வார்த்தை பேசுற? ஏண்டி 10 காசுக்கு பெறாத முண்டை நீ என்னை பார்த்து பேசுற? நீ 5 காசுக்கு பெறாத முண்டை நீ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? நீ அப்ப சரிதாளா? அப்பா உனக்கு சனியன் ஜட ஓட்டு உன்னைய சனியன் சைக்கிள்ல ஏறி வந்துகிட்டு இருக்கேன்றத நீங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவார் மாதிரியாத்தா என்னைய போட்டு ஏறாத்தாங்கறாங்க இருக்க. நீங்க தேவையில்லாம பேசி சின்னான்னு அடிச்சுக்கிற காலத்துக்கு மாங்கலத்து சின்னியா மயக்கப்பட கிடந்தாராமா. பணமரம் இருக்குதா இத்த தண்டி வளர்த்தி நீ எல்லாம் பெரிய கெளுத்திங்கிற மாதிரி பேசாதம்மா. ஆத்தா நீ முதுகலத்தூர் கம்மாக்குள்ள கடங்குக்கா கெண்டா நீ போடா. கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? கேட்க மாட்டேன். ஏன்? ஏன்னா நாடக கலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கொச்சப்படுத்தாம ஆத்துல நடக்குதான் கெண்டா உனக்கு இருக்குது இத்த தண்டி கொண்ட அப்படின்னு நான் பேச மாட்டேமா. எனக்கு நான் உனக்கு இருக்குல்ல. அதாவது எங்க ஊர் வந்து வல்லாளவட்டி கம்மாக்குள்ள கலந்துச்சான் கெளுத்தி. சும்மா இருங்க ஐயா. எங்க ஊரு கடுகு சேர்ந்த ஐயர் சொன்னாரு தப்பு. சரி, முடிஞ்சா நான் வாங்கி தர ஐச சப்புண்டாங்க. அது அதாவது எப்படி அவசியம் நானே மாப்பிள்ள நல்லா போனேங்கிட்டு அவன் பூரா மச்சனை மாதிரி அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நீ பாட்டில் பேசிக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் பேசக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, அவதாரணி கூட நீங்க தொழில் பண்றீங்கல்ல, யார் பேச்சு இங்க கேட்டு பேசுறாலும் நான் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பேசுனது உங்களை, பதில் சொன்னது நானு. அப்ப நீ தானே அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். சைடுல வந்துகிட்டு பெரிய தாடி பில்கேட்ஸ் பேத்தி நோ 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 எஸ் எஸ் எனக்கு அந்த இதெல்லாம் பேச பிடிக்காதுங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்திருக்கவங்களுக்கு நம்ம வந்து நேரம் கொடுக்கணும். காலம் வந்து பொன் போன்றது. அந்த காலத்தை நம்ம எடுத்துக்கிற கூடாது. டைம் இஸ் கோல்ட். எஸ். நிறைய வெள்ளக்காரத்தர போட மயிரா. ஆமா மயிர்ல போடுறேன் மாமா. மாமாவா எவ்வளவு கொடுத்தாங்க? என்ன இங்க என்ன சொல்லி வந்திருக்கீங்க? இந்த இடத்துல நான் வியாபாரம் பார்க்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்லி அங்க வந்திருக்கீங்க? நான் வந்து ஒரு சோழியா தான் வந்திருக்கேன். என்ன சோழி? சோழி வாக்க வந்திருக்கேன். நான் சோழி விக்க வந்திருக்கேன். என்னது? அப்படியா? நான் வந்து வேலை விக்க வந்திருக்கேன். என்னப்பா? வேலை விக்க வந்திருக்கேன். வேலா? அழகு வேலை பூரா இல்ல. அது
விற்பனை சரி 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 ஆமாம்மா போடியா சொல்ற அடுத்து உங்க ஆறு சொல்றீங்களா வேலை எடுத்து வேலை பார்ப்போம் இல்ல வேலை எடுத்து மெல்ல வேலை எடுத்து வேலை பார்ப்போம் இல்ல வேலை எடுத்து காலையில அந்த முருகப்பெருமான் காட்சி தரையில வேலோட அழகு பூரி நான் வருவேன்மா நீ பார்த்து இருந்துக்க உனே வேலை தூக்கி உன் மூஞ்சில ஊத்திராம நீங்க என்ன வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்க இந்த இடத்துல நான் வந்து சோழி விக்கிறேன் சோழியா சோழியா அதவே வேலை நீ என்ன சோழியா உருட்டுறாங்க நம்ம குத்துறோம் அவ்வளவுதான் ஏன் உருட்டை நீ என்ன ரெண்டு பார்த்தது வியாபாரத்தை எடுத்து விடியா பார்க்கலாம் ஏன் உருட்டை என்ன நீ பார்த்தது இல்லையா ஏன் உருட்டை நீ என்ன பார்த்தது இல்லைல இன்னைக்கு கம்மியா உருட்டுறேன் ஏன்னா புடிச்சு இந்த உருட்டிச்சுடா பெரியவங்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து நடத்துற நாடகம்ன்ற ஒரு காரணத்துக்காக மெதுவா உருட்டுறேன் ஆமா ஆமா ஏன் உருட்டே வேற மாதிரி இருக்கும் நறுக்குன்னு புடிச்சு உருட்டு சீ, சீ. இல்லங்க அதனால நீங்களே வியாபாரம் நானே வியாபாரம் அதுல ரெடியா போட்டோமா? வியாபாரத்தை அடி ரொட்டார வீட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி இவ ரோசாப்பூ சேலக்காரி ரோசாப்பூ சேலக்காரி அடி கட்டுமா போகட்டுமா கட்டுமா போகட்டுமா ஓரமா நிக்கிற செவத்த குட்டி ஓரமா நிக்கிற செவத்த குட்டி 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 ஆள் தொட்ட பூபதியும் நானம்மா இந்த அமர போட்ட பூபதியும் நானம்மா ஒரு பாட்டம்னா பாடி வர கேளம்மா இந்த பாட்டுக்குள்ள சங்கதியே தூரமா தீ வச்ச ஒரு மத்தாலம்மா ஒரு குத்தாலம்மா ஆடி பொட்டா புள்ள உன்னை யாரும் தொட்டதில்லை ஆடி வாடி பொட்ட பிள்ளை உன்னை யாரும் தொட்டதில்லை ரெடி சாணி வர முண்டைக்கு சாமி வருதாடா சாமி சாணி ஆட போனீங்கன்னா ஆட மட்டும் இல்ல 12 மணிக்கு மேல ஆச்சுமா சிவன்ராத்திரி சாமி கும்பிடுறாமா ஓட்டி வந்த சின்ன குட்டி மானம்மா போடே அந்த கடலைக்குள்ள ஓரத்திலே காடக்கூரா ரெண்டினிக்கே அந்த சோலைக்குள்ள ஓரத்திலே சோடிப்பூரா ரெண்டினிக்கே வந்தாலும் பாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை கோயில தாண்டி அடியே வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை கோயில தாண்டி இதுக்கே நாய் அழைச்ச மாதிரி அழைக்க தங்கத்தில தாலி தங்கத்தில தாலி செஞ்சு உனக்கு மட்டுமா அப்ப சொல்லு உப்பு மூட்டை உன்னை தூக்கலவா வெத்தலை மடிச்சு கொடு மாடி நீ வந்ததை வெளியில் சொல்லலாமா ஏ விட்ட பாக்கு ஓரட்ட சடக்கு புடுதே முத்தமா உன் முன்னாலே நான் வார குத்தமா என்னம்மா தெரிஞ்ச ஒரு 2000 நாள பிடிங்கம்மா ஒரு பாட்டு புதுசா வந்திருக்கே என்ன ஊன் சொல்றியா மாமா உம்ம டேய் மறுபடியாவா
பத்தி மணக்குது பார் பசு பொண்ணு ஊருக்குள்ள சுத்தி விளக்குது பார் தேவர் மக சன்னதி போட்டுகள் மணக்குது பசுமணி ஊருக்குள்ளே நான் தெரிஞ்ச அழகி எல்லாம் நீங்க எங்க சோடி உங்களை கட்டிக்கவா வச்சுக்கவா சொல்லி கொடுங்க நல்லா ஆடுறிய அண்ணே நல்லா ஆடுறிய நல்லா பேசுறிய தேங்க்யூ. உங்களை பார்க்கையில ஐ லவ் யூ லவ்யா ஐ லவ் யூ உன்னை நான் பிரேமிக்கணும் சூத்து இல்லாததெல்லாம் என்ன பண்ண போற உன்னை நான் பிரேமிக்கணும் சூத்து இல்லாததா இல்ல சூத்து இல்ல உனக்கு வரிக்கு ரொட்டி தண்டி இருக்கு ஓரகட்டைய பாரு. நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்ற? அப்புறம் என்ன அவன் அப்ப சூப்பரா இருக்கீங்க எனக்கு நீங்க லவ் யூ சொல்றீங்களேன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் தேவையில்லை அத முத காதுல வாங்கி பேசுடா. சரி உங்களை நான் காதலிக்கிறேம்மா உனக்கு பிடிச்சிருக்காம அவன் பிடிச்சிருக்கா எங்க உங்க காதல நீங்க சொல்லுங்க. என்னைக்கு போட வரணும்னு சொல்லுங்க. இல்ல நீங்க கதைய சொல்லுங்க. பரிசு போட உங்க காதல நீங்க சொல்லுங்க. சரி. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் நான் சொல்லுவேன். வந்து ரெண்டு ரகமா பார்ப்பேன். என்ன ரகம்? மேலையும் பார்க்க சொன்னாலும் பார்ப்பேன் கீழையும் பார்க்க சொன்னாலும் பார்ப்பேன். ரெண்டுதையும் பார்த்தாலும் நீ செத்துருவன்றது அது வேற. அப்படியா? அதனால காதல் இருந்ததுக்காண்டி ஒரு தனிப்பட்ட இதா அந்த சின்ன பொண்ணாவே நினைச்சு சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணங்க வெட்டிது சும்மா சும்மாடி சாமத்து காத்து கடிச்சது சாமந்தி பூ கடிச்சது ஆனந்த வாசு மணக்குது ஆசையில் மனசு கடக்குது இளவத்த கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒண்ணு நினைச்சு கண்ணை சேர்த்தது சும்மா சும்மாடியே. ஆழமிலை மேலிருந்து அடையும் நூலிலை தேனெடுத்து நூறு கதை நான் சொல்லவா ஆழமிலை மேலிருந்து அடையும் போல் நூலிலை தேனெடுத்து நூறு கதை நான் சொல்லவா இருப்புள் விழுந்து சீரகம் நனைந்த சிங்கார பூங்குயிலே மாதுளம் பூவின் வாசனை தேடும் மஞ்சளிடம் வெயிலே என் தேவி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அதே ஒன்னா நினைச்சு கண்ணை சிவக்குது சும்மா சும்மாடி தாகம் கொண்டு தாமரை பூ மேகமே கொதிக்குது தாளமிடும் கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது தாகம் கொண்ட தாமரைக்கு தந்திதான் அடிக்குது தந்திதான் அடிக்குது சம்மதம் சொல்லி சந்தன மல்லி கையோடு அல்லட்டுமா மன்மதராக மந்திரம் சொல்லட்டுமா என் தேவி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அவன் உன்னா நினைச்சு கண்ணை சிவக்குது சும்மா சும்மாடி இப்போ உங்க காதல் தான் உன்னை தானே நினைச்சீங்கன்னா தாங்க எப்படி இருக்குன்னா சொல்லுவாங்க அந்த பலகார சப்புன மாதிரி இருக்கா சிவரஞ்சனி ராக். நான் எக்கோ நீங்களும் அவரோட சேர்ந்து இருக்க ஆ
பாசங்களோ பிரித்தாலும் பிரியாதது காலங்களோ நேரங்களோ கலைத்தாலும் கலையாதது சித்திர பூவிலி பாரப்பா சித்திர மெலிஞ்சது